கோட்டை கட்டி ஆளும் கேட்டை நட்சத்திரம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ராசி மண்டலத்தில் புதனின் இரண்டாவது நட்சத்திரமாக கேட்டை நட்சத்திரம் இருக்கிறது. கேட்டை இருக்கும் ராசி விருச்சிகம். இதன் அதிபதி செவ்வாயாக வருகிறார். புதனாலே பேச்சு தன்மை, செவ்வாய்னா முன்கோபம். இந்த கேட்டையில் பிறந்தவர்கள் முன்கோபத்தால் வார்த்தைகளை அள்ளி வீசிவிட்டு பின்பு வருத்தப்படுவார்கள். கேட்டையில் பிறந்தவன் கோட்டை கட்டி ஆள்வான் என்ற பழமொழி உண்டு. இந்த காலத்தில் எல்லாருமே கோட்டை கட்டி ஆள்வதற்கு வழி இல்லை. ஆனால் அந்த கோட்டையில் ஆட்சி செய்வர்களுடைய நட்பு தொடர்பு இருக்கும். இல்லைன்னா அந்த கோட்டையில் ஏதோ ஒரு இடத்தில் பணிபுரியும் வாய்ப்பில் தன்மையில் இருப்பார்கள். ஹெல்பிங் மைண்ட் எப்போதுமே இருக்கும். சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய காத்துட்டு நின்றுருப்பாங்க. பணத்தை இனத்தையும் தேடி ஓடினாலும் ஒரு கட்டத்தில் போதும் என்ற திருப்தி அவங்களுக்கு வந்துடும். தட்புகழ்ச்சி கொஞ்சம் இருக்கும். சொந்தக்காரனால் ஏமாற்றம் அடைவார்கள். ஒரு சில நேரங்கள் இதனால் ஒரு விரக்தி நிலைமைக்கு போயிடுவாங்க. நிறைய புக் படிக்கிற அறிவாளிகள்லாம் இவங்க தான். சமாதான விரும்பிகளாகவும் இருப்பாங்க. சண்டைனா தள்ளி போகிற ஆள் இல்லாமல் இருப்பாங்க. அதே சமயம் போர் என்று வரும்போது முன்னாடி நின்று போர் புரியக்கூடிய சக்தியும் ஆக்ரோஷம் இவங்கிட்டு இருக்கும். குடும்ப பாசமும் தெய்வ பக்தியும் அதிகமாக இருக்கும். அதே சமயம் கண்டிப்புடனும் இருக்கிற ஆள் தான் இவங்க. கேட்டை நட்சத்திரத்திற்கு அரி என்றும் கீதம் என்றும் அதம் என்றும் கூட பல பெயர்கள் சொல்லப்பட்டுள்ளது. போர் என்று வந்துவிட்டால் தைரியமாகவும் ஆக்ரோஷ குணத்துடனும் செயல்படும் நட்சத்திரம் கேட்டையாகும். இதனால் ஹரி என்றால் அழித்தல் என்ற பொருள் உள்ளது. பகைவனை அழிக்கும் நட்சத்திரமாக கேட்டை இருப்பதால் ஹரி என்று சொல்லப்பட்டிருக்கலாம். கேட்டை நட்சத்திரம் ஜேஷ்டாதேவியின் வடிவமாக, அதாவது ஜேஷ்டாதேவினா மூத்தவர், முன்னிலை வகிப்பவர் அப்படி அர்த்தம். இந்த ஜேஷ்டாதேவியின் கீர்த்தி தேவி என்பவர், கீர்த்தி தேவியானவர் ஜேஷ்டாதேவியின் சக்தி வடிவமாக இருக்கின்றவர். கீர்த்தியையும் புகழையும் வழங்கும் கீர்த்தி தேவியின் மறுபெயரான கீதம் என்ற பெயராலும் இந்த கேட்டை நட்சத்திரம் அழைக்கப்படுகிறது. அதேபோல் இந்த கேட்டை நட்சத்திரம் நல்ல அறிவையும் உயர்ந்த புகழையும் கொடுக்க உள்ளது. கேட்டை நட்சத்திரத்திற்கு ஜேஷ்டா என்ற, அதாவது மூத்தது, முதன்மையானது என்ற அர்த்தமும் உள்ளது. கீர்த்தியும் புகழையும் உடைய அந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய துறையில் முதன்மையானவர்களாக முன்னிலை